எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, வெற்றிலை வள்ளி கிழங்கு. இது வந்து மேல மேல இது கொடியா காய்க்கும். இது வந்து செடி வகை கிடையாது. கொடி கொடி வகை. மேல கொடியா நல்லா படர்ந்து இருக்கும். இது வந்து கொடியிலயும் காய் காய்க்கும். கீழ பூமிக்கு அடியிலயும் காய் காய்க்கும். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நம்ம டெய்லி யூஸ் பண்ற கிழங்கு என்ன? உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு. அதையும் மிஞ்சி போனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இது வந்து நமக்கு தெரியாத இது ஒரு நெறைய கிழங்கு சொல்றாங்க இல்லையா? பாரம்பரிய கிழங்கு. சிறுகிழங்கு, பெருக்கிழங்கு, கொடிக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு ஏதேதோ சொல்றாங்க இல்லையா? அந்த வகையில வரக்கூடிய கிழங்கு இதுவும் ஒண்ணு. இது பேரு வெற்றிலை வள்ளிக்கிழங்கு. இது வந்து பாரம்பரிய கிழங்கு. இதுல வந்து அவ்ளோ மகத்துவம் இருக்கு. அவ்ளோ நெறைய சத்துக்கள் இருக்கு. என்ன இது வந்து இப்ப யாரும் பெருசா பயிரிடுறதில்ல. அப்படி பயிரிட்டாங்கன்னா, நம்ம தினந்தோறும் நம்ம லைஃப்ல இப்ப யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாரி இதுவும் வரும். இது பெருசா யாரும் இத பயிரிடுறது இல்ல. ஸோ இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நீங்க இத வாங்கி சாப்பிடுங்க. இது நார்மலா நம்ம எப்பவும் செய்றோம் இல்லையா? உருளைக்கிழங்கு மாரி, சேப்பக்கிழங்கு மாரி, சேனக்கிழங்கு மாரி அதே மாரி தான் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நார்மலா உப்பு மிளகாத்தூள் போட்டு, எண்ணெய் போட்டு வதக்கி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. யாருக்காவது இந்த கிழங்க பத்தி முதல்லவே தெரியும்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த சேனல நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது புதிய தகவல் எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா இதில அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.